ஸ்ரீ கணேஷாய நமக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். வைசாக்க தர்மமாக உள்ளது ஜலதானம். அதன் சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு கதையைத்தான் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ள போகிறோம். மாதவ மாசம்ன்ற வைசாக்க மாதத்தின் முதல் தர்மம் வைசாக்க ஸ்நானம். அடுத்தது மிக சுலபமான தர்மம் ஜலதானம். தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறது, மதியம் நீர்மோர், மாலையில் பானகம் கொடுக்கிறது, எப்போதும் பானையில நீர் வைத்தல், தண்ணீர் பந்தல் அமைத்தல், அடுத்து வெயிலுக்கு நிழல் கொடுப்பது, நிழற்கொடை அமைத்தல், தானமாக குடை கொடுக்கிறது, அடுத்து வியர்த்து வருவோருக்கு விசிறி கொடுக்கிறது, விசிறி விடுதல். இந்த தானங்கள்லாம் ரொம்ப சிரேஷ்டமானது. வைசாக்க மாதத்துல செய்யறதுனால விசேஷ பலன் தரக்கூடியது. எல்லா தானத்திற்கும் மேற்பட்ட தானம் ஜலதானம். தானங்களையே எது உசத்தி அப்படின்னு பாக்கிறதுக்கு எல்லா தானங்களையும் துலாக்கோல்ல வச்சு இன்னொரு தட்டுல இந்த ஜலதான மகிமையை வச்சு அளந்து பார்த்தாராம் பிரம்மதேவர். ஜலதானத்தோட புண்ணியம் எல்லாத்தையும் விட மேலோங்கி இருந்ததா. அதற்கு கௌரவமும் மதிப்பும் ரொம்ப ஜாஸ்தியாமா. இந்த வைசாக்க மாசத்துல சுட்டரிக்கிற வெயில்ல தாகத்தோட இருக்கிற ஒருத்தருக்கு தண்ணீர் கொடுக்கலன்னா அவன் புழு பூச்சியா பிறப்பானாமா. இது ஒரு பிராமணனுக்கும் பள்ளிக்கும் இடையிலான மிக அற்புதமான உரையாடல் மூலமா நமக்கு சொல்லப்படுறது. முன்பு இக்ஷவாகு வம்சத்துல சூரிய குலத்துல கேமாங்கன்ற ஒரு ராஜா இருந்தார். எல்லாத்தையும் மரியாதை கொண்டவர், குடைவள்ளல். அவர் எதிரிகளை எல்லாம் ஜெயித்தவர், இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தியவர். இந்த பூமியில எவ்வளவு மணல் துகள்கள் இருக்கோ, இந்த கடல் முதலானவற்றெல்லாம் சேர்த்து எவ்வளவு நீர்த்துளிகள் உண்டோ, ஆகாசத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கோ அவ்வளவு கோதானம் கணக்கு வழக்கு இல்லாம செய்திருக்கார். அவர் பண்ண கோதானத்தை கணக்கே பண்ண முடியானா அந்த அளவுக்கானதாம். நிறைய யாகங்கள் செஞ்சு இந்த பூமி முழுக்க தர்ப்ப பரப்பின பூமிய காட்சியளிக்கிறதாம். அவ்வளவு யாகங்கள் செய்திருக்கார். கோதானம், பூமி தானம், திலதானம், ஹிரண்யம், ஸ்வர்ண தானம், இன்னும் பல பொருட்களை தானமாக கொடுத்து பல பிராமணர்களை சந்தோஷப்படுத்திருக்கார் இந்த கேமாங்க ராஜா. அவர் செய்யாத தானங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன் கேளு, அவர் ஒரு தானம் செய்யலன்னு நாரதர் அம்பரீஷர்ட்ட சொல்றார். அவர் கொடுக்காத ஒரு தானம் ஜலதானம். ஏன் அவர் பண்ணல? ஏன்னா அது ரொம்ப எளிதா கிடைக்கிறதுன்னு அவர் நினைச்சுட்டார். இன்னைக்குதான் இந்த தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம், தண்ணீர் கஷ்டம் எல்லாம், அன்னைக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் கிணறு, அதுல நிறைய குடங்கள், குளம், ஏரி, ஆறு, நதிகள்னு எங்க திரும்பின இடமெல்லாம் தண்ணீரா இருந்தது. இது வேற தனியா நம்ம தானம்னு வேற பண்ணணுமா? ஈஸியா கிடைக்கக்கூடியது தானேன்னு நினைச்ச அந்த ராஜா ஜலதானம் மட்டும் பண்ணல. அவரோட குருவான வசிஷ்டர் அவருக்கு எவ்வளவோ அறிவுரை சொன்னார். அப்பா, இது வைசாக்க மாசம், வெயில் காலத்துல எங்க பார்த்தாலும் நீர் கிடைச்சாலும் நீர் கொடுக்கணும்ன்றது விதி இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போதனை பண்ணார். இருந்தாலும் அவர் அதை காதை கொடுத்தே கேட்கல. அவர் அந்த ஜலதானம் மட்டும் பண்ணல. அதோட அவர் உடல, நானும் ராஜாவா சக்கரவர்த்தியா இருக்கேன், எல்லா தானமும் பண்ணிருக்கேன், இன்னும் தானம் பண்ணதான் போறேன். ஆனா இந்த நீரோ அமூல்யம், அதுக்கு வேல்யூவே கிடையாது. எல்லா இடத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பில்லாத பொருளை, அதுவும் ராஜாவான நான் தானம் பண்ணா என்ன பலன் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். அபூர்வமான வஸ்துவ தானம் பண்ணாதானே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடவும் செய்தார். தனக்குத்தானே குயுக்தி பண்ணிக்கிறார். இந்த தவறான எண்ணத்தினால, தவறான கருத்தினால அவர் யாருக்கும் தண்ணீர் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு காரியமும் பண்ணார். என்ன அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, வேதங்களை நன்கு கற்றறிந்தவர்கள், தத்துவ ஞானிகள், விப்ரர்கள், பண்டிதர்கள், பிரம்மவாதிகள்னு எல்லாமே இருக்கா. இவர்களை எல்லாருமே பூஜை பண்றா, கொண்டாடுறா. ஆனா அந்த கண் பார்வை தெரியாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், கை கால் உடல் உறுப்புகள்லாம் குறைபாடு உள்ளவர்களா இருக்கா இல்லையா, ஏழை தாரித்ரியவர்கள்லாம் இருக்கா இல்லையா, இவர்களை யாருமே பூஜை பண்ண மாட்டா. பாவம், அவர்களை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அவர்களுக்கு யாரு கதி? அதனால இப்பேற்பட்ட பிராமணர்களுக்கே தானம் கொடுக்கணும்னு அவரே நினைச்சுட்டு இருக்கார். அதனால அவர்களையே வணங்கினார், அவர்களுக்கே தானம் கொடுத்தார். எதற்காக பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னா, அவர்கள் கற்ற வித்தியினாலதான் அவர்களுக்கு தானம் கொடுக்கணும். நல்ல வேதம் சாஸ்திரம் அறிந்த ஒழுக்கத்துடன் தர்மத்துடன் அனுஷ்டானம் செய்பவர்களுக்கு பார்த்து அப்பேற்பட்டவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அப்படி தருவதுதான் சிரேஷ்டமானது. அதுதான் நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும். ஆனா இந்த ராஜாவும் தானே தவறுதலாக ஒரு கற்பிதலை செஞ்சுட்டு இப்படி தவறா நினைச்சுட்டார். அதானும் பசிக்கும் தாகத்துக்கும் எந்த பாத்திரமும் கிடையாது. இவர் அவர் அப்படின்ற எந்த ஒரு பேதமும் இல்லாம பசித்தவருக்கு அன்னம் கொடுக்கணும், தாகத்துக்கு தண்ணீர்னு எல்லாருக்கும் கொடுக்கணும், பேதம் இல்லாம. ஆனா மற்ற தானங்கள் பண்ற போது, தானம்னு சொல்லி செய்யற போது வித்யை இருப்போருக்கு, ஞானம் இருப்போருக்கு பார்த்து கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. இத பார்த்து அவர் கொடுக்காததுனால அவருக்கு இது தோஷம் உண்டாச்சு. முதல்ல குரு சொன்னதை பண்ணல, அதானும் நீருக்கு மதிப்பில்லைன்னு நினைச்சு ஜலதானம் கொடுக்கல. ரெண்டாவதா பண்ணக்கூடாததை பண்ணினார். என்னென்ன? பாத்திரம் மருந்து கொடுக்காதது, அப்பாத்திரர்களுக்கு கொடுத்தது, இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு தோஷம் உண்டாச்சு. அந்த
தோஷத்தினால பாபத்தினால தொடர்ந்து 3 ஜென்மத்துக்கு அவர் சாதக பக்ஷியாக பிறந்தார். பரம பாகவதரான அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு இத நாரதர் சொல்லிட்டு இருக்கார். சாதக பக்ஷின்றது நீருக்கு ரொம்ப ஏங்குவோம், தாகத்தினால வருந்தும், பூமியில விழுந்த தண்ணீரை அதனால பருக்க முடியாது, அது எப்போ மழை பொழியும்னு சொல்லி காத்துன்னு இருக்குமாமா. மேகம் திரளாதா, மழை பொழியாதான்னு சொல்லி ஆகாயத்தை நோக்கி வாயை திறந்துட்டு காத்துட்டே இருக்கும். ஆகாசத்துல இருந்து ஏதானும் நேர வந்தா அப்படியே அந்த நீரை பருக்கி அப்படித்தான் அது ஜீவிக்க கூடியது. இப்படி 3 பிறவி எடுத்தார் அந்த ராஜா. அப்புறம் ஒரு பிறவியில கழுகாகவும் 7 பிறவியில நாயாகவும் மாறினார். பின்னர் மிதிலையின் ஸ்ருதகீர்த்தின்ற அரசனுடைய இல்லத்துல பள்ளியாக பிறந்தார். எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி! கோதானம் என்ன, பூதானம் என்ன, சொர்ணதானம் என்ன எல்லாம் பண்ணியும் அவருக்கு பள்ளியாதான் பிறப்பு கிடைச்சது. அங்க கிரக துவாரத்துல பள்ளியா இருந்துட்டு அந்த பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுன்னு உயிர் வாழ்ந்திருந்தா. அப்போ மத்தியான நேரம் அங்க ஸ்ருத தேவர்ன்ற ஒரு முனிவர் அந்த மன்னனுடைய இல்லத்துக்கு வந்தார். அவர் வேதங்கள்லாம் நன்கு கற்றறிந்தவர். அவரை பார்த்து இவருக்கு ரொம்ப பரம சந்தோஷம். மாத்தியானிக நேரம், அதனால அந்த முனிவரை ரிஷிய பூஜித்து அவருக்கு மதுபர்க்கம் அர்க்கியம் எல்லாம் கொடுத்து பாத அபிஷேகம் எல்லாம் செஞ்சு அந்த பாத தீர்த்தத்தை தன்னுடைய தனையில தெளிச்சுக்கிறார் அந்த ஸ்ருத கீர்த்தின்ற ராஜா. அப்போ புரோக்ஷணம் பண்ணிக்கிறப்போ அதுல இருந்து ஒரு நீர்த்துளியானது அங்க வாசல்ல அந்த சவத்துல அந்த பள்ளியானது சுத்தின்னு இருக்கு. அந்த புரோக்ஷணம் பண்ணிட்டு நீர்த்துளி வந்து அந்த பள்ளி மேல போய் பட்டது. அப்போ ஒரு பேரதிசயம் நடந்தது. அந்த பள்ளிக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருத்தோ, அது தன்னுடைய முந்தைய கர்மங்களை நினைச்சு பார்த்து ரொம்ப மன வேதனைப்பட்டு என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி வேண்டிட்டு கதறி அழறது. அப்போ அங்க அந்த முனிவர் இருந்தார் இல்லையா, அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். சாதாரண ஒரு ஜந்து எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஓ பள்ளி, நீ எங்கே இந்த அழற, எந்த கர்மா உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது? நீங்க ஒரு தேவதையா, ஒரு சாதாரண மனுஷரா, ஒரு ராஜாவா, இல்ல பிராமணரா, நீங்க யாருன்னு சொல்லணும், நான் உன்னை காப்பாத்துறேன், உன்னோட சரித்திரத்தை சொல்லுன்னு சொல்லி கேட்கிறார். உடனே பள்ளி சொல்றது, நான் முன்னாடி இக்ஷவாகு குலத்துல வேத சாஸ்திரங்கள்லாம் கத்துன ஒரு பெரிய சக்கரவர்த்தியா பிறந்தேன். ஹேமாங்கதன் என்னுடைய பேர். பூமியில எவ்வளவு மணல் துகள்கள் இருக்கோ, இந்த கடல் போன்றவற்றில எவ்வளவு நீர்த்துளிகள் உண்டோ, வானத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கோ அவ்வளவு கோதானம் பண்ணிருக்கேன். எல்லா யாகங்கள் தானங்கள் எல்லாமே பண்ணிருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு இந்த துர்கதி ஏற்பட்டு போச்சு, மேல்கதி கிடைக்கல. 3 சாதக பக்ஷியா, ஒரு பிறவி கழுகா, 7 ஜென்மம் வெறிநாயாக பிறந்தேன். இப்போ இந்த மன்னன் உங்களுடைய பவித்திரமான பாதங்களை கழுவினார் இல்லையா, அந்த தண்ணியை தெளிச்சுட்டார் இல்லையா, அதோட சில துளிகள் தவறுதலா என் மேல வந்து விழுந்தது. அதனால எனக்கு முந்தைய பிறவியோட ஞாபகங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. என்னோட பாபங்கள் எல்லாம் போனதாக நான் உணர்ந்தேன். என்னுடைய விதினால நான் இன்னும் 28 ஜென்மம் பள்ளியாக பெறப்படுக்கணும்ன்றது எனக்கு தெரியறது. என்னுடைய கர்மத்தை நான் அனுபவிச்சே தீத்தாகணும். அதை நினைச்சு நான் ரொம்ப பயப்படுறேன். அதுக்கான காரணத்தை எனக்கு தெரியல, எனக்கு நீங்க தான் சொல்லணும்னு சொல்லி கேட்கறது. ஏன் நான் பண்ண புண்ணியத்துக்கு பலன் கிடைக்கலன்னு நீங்க சொல்லணும், இதுல இருந்து நான் மீளறதுக்கு நீங்க தான் வழி சொல்லணும்னு கேட்கறது. உடனே அந்த ரிஷியானவர் தன்னுடைய ஞான கண்ணால எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து கொள்கிறார். அரசே கேள், ராஜாவான நீ இப்படி ஈன பிறவியா புழு பூச்சியை சாப்பிடறவனா பிறந்ததுக்கான காரணத்தை நான் உனக்கு சொல்றேன். விஷ்ணுவுக்கு பிரியமான வைசாக்க மாதத்துல நீங்க ஜலதானம் கொடுக்கல. எங்கேயும் கிடைக்கிறது ஜலம், அதை தானம் பண்ணா என்ன பெருசா கிடைச்சிட போறது அப்படின்னு நினைச்சுட்டப்பா. நீனு தர்மம் பண்ண வேண்டிய கோடை காலத்துல வெயில்ல களைச்சு வந்தவர்களுக்கு தண்ணீர் பந்தல் ஜலதானம் பண்ணாது உன்னுடைய அறியாமையினால. அது பெரிய குற்றம், தோஷம். இன்னொரு தோஷம் என்னன்னா, நல்ல தான பாத்திரமா வித்வான்களை விட்டுட்டு அபாத்திரமா இருக்கக்கூடியவர்களுக்கு தானம்னு நீ நினைச்சுட்டு தானம் பண்ணின. கருணையில செய்யலாம், ஆனா தானம்ன்றது சத்பாத்திரங்களுக்கு கொடுக்கணும். புதுசா நீயே நினைச்சுட்ட, இப்படி ஏழைகளுக்கு கொடுத்தால் போறாதான்னு நினைச்சுட்ட. நெருப்புல ஆகுதி பண்ணா தேவதைகளுக்கு போய் சேரும், வெறும் சாம்பல்லைய ஆகுதி பண்ணுவான். இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பலவித காய்கனிகள் தரக்கூடியதையும் சுகந்தமான மலர் செடிகளையும் தான் தண்ணீர் விட்டு வளர்க்கணும் இல்லையா. ஒரு முள்ளு மரத்துக்கா செடிக்கா நம்ம தண்ணீர் விடுவோம். எவ்வளவோ மரங்கள் இருந்தாலும் அரச மரம் தான் கொண்டாட தகுந்ததா இருக்கு. அதுக்கு விருட்சராஜான்னு சொல்றோம். ஏன்? அதுக்கு உண்டான மகிமையினாலதான். துளசியை விட்டுட்டு கண்டங்கத்திரியா நாம பூஜை பண்ணுவோம். அது போல ஆதரவற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் மேல கருணை காட்டலாம், சந்தேகமே இல்ல, தவறில்ல. நீரும் அன்னமும் கொடுக்கலாம். அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சாதுக்களை அவமானப்படுத்த கூடாது. வித்யை, தபஸ், ஞானம் உடையவர்கள், வேத வல்லுநர்கள் இவர்களாம் சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணுடைய அவதாரம். விஷ்ணுவுக்கு பிரியமானவர்கள். அவர்களை எப்போதும் நாம வணங்கணுமப்பா. தானத்துக்கு உரியவர்கள் அவர்கள் தான். அவர்களை கொண்டாடினால் நமக்கு சதுர்வித புருஷார்த்தங்களும் கிடைக்கும். மாறா அவர்களை இகழறது இங்கேயும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு துன்பத்துக்கு தான் வழிவகுக்கும். எல்லா நீரும்
தீர்த்தமாகாது. கல்லால மண்ணால செய்யப்பட்ட பிம்பங்கள் எல்லாம் தேவதைகள் ஆகாது. அது பலன் கொடுக்கக்கூடியதுதான். ஆனா அது ரொம்ப தாமதமாக தான் கொடுக்கும். ஆனா சாதுக்களானவர்கள் பிரத்யக்ஷ பகவத் ஸ்வரூபிகள். அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே நாம தூய்மைப்படுறோம். அவர்கள் பார்வைப்பட்டோனே நாம சுத்தமாயிடுறோம். இது பகவத் உபாசனையாகிறது. உனக்கு உங்க குரு எவ்வளவோ சொல்லியும் கூட நீ அந்த நீரை கொடுக்கல, ஜலதானம் பண்ணல, சாதுக்களுக்கு சேவை பண்ணல. அதனால நீ பண்ண மொத்த தானங்கள் புண்ணியங்கள்லாம் பலன் கொடுக்காம போயிடுத்துப்பா. ஹே இக்ஷவாகு குலநந்தனா, அதனாலதான் நீ இப்படிப்பட்ட துரியோனிகள்லாம் உனக்கு கிடைச்சிருக்கு. கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வைசாக்க மாசத்துல என்னால இந்த ஜென்மத்துல பண்ணப்பட்ட புண்ணியத்தை உன்னுடைய மோட்ச சாந்திக்கா நான் கொடுக்கிறேன். அதனால கடந்த காலம், நிகழ்காலம், வரக்கூடிய எதிர்கால கர்மங்கள்ல இருந்து உன்னுடைய எல்லா கெட்ட கர்மாவும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அந்த க்ஷணத்துல வைசாக்க மாசத்துல ஒரு நாள் பண்ணின வைசாக்க ஸ்நான புண்ணியத்தை அந்த ஸ்ருதி தேவனான அந்த பிராமண ஸ்ரோத்ரிய அந்த பள்ளிக்கு தானம் பண்றார். நீர் விட்டு தானம் கொடுக்கணும்னு ஒரு நாள் புண்ணியத்தை தானம் கொடுத்த மாத்திரத்துல அந்த ராஜாவுடைய பெரும் தோஷம் நீங்கியது. கேவலம் வைசாக்க ஸ்நானத்துக்கு அவ்வளவு மகிமைன்னு சொல்லப்படுறது. ஒரு நாள் செய்த புண்ணியத்தை கொடுத்ததுக்கே அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம்? அந்த பள்ளியோட உடல் மாறித்து அந்த ராஜா ஸ்ருத்த கீர்த்தியோட அரண்மனையில ஒரு தெய்வீக விமானம் வந்து இறங்கித்தான். ராஜாவாக பிறந்த அந்த ஹேமாங்க சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் எல்லா உயிர்களும் பார்த்து கொண்டிருந்த போது தேவ ஸ்வரூபத்தோட தெய்வீக மாலைகள், ஆடை, ஆபரணங்கள்னு அந்த ஸ்ரோத்ரிய பிராமண பார்த்து கைகூப்பி வணங்கி அவரை பிரதட்சணம் செய்து அவருடைய பரிபூர்ண ஆசியோட மற்ற தேவதைகள்லாம் கொண்டாட விமானத்துல ஏறி தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தார். 10,000 வருஷங்கள்னு கணக்கு பண்ணப்பட்ட வருஷங்கள் அவர் தேவலோகத்துல பெரும் இன்பங்களை எல்லாம் அனுபவித்தார். பின் இக்ஷவாகு குலத்துல காகுஸ்தன்ற ராஜாவாக பிறந்தார். மகா பிரபுவாக இருந்தார். ராமச்சந்திரமூர்த்தியையும் காகுஸ்தன் என்று சொல்வர். பின் தேவராஜாவுக்கு சகாவாகவும் இருந்தார். அவருக்கு ஜெயம் கிடைக்கணும்ன்றதுனால தேவராஜா தாங்கிய காளையாகவும் இருந்தார். பின் தேவராஜா ரிஷப ரூபம் எடுத்த போது அதனுடைய திமிழ்னு சொல்லப்படக்கூடிய அதில் அமர்ந்து தேவதைகளுக்கெல்லாம் வெற்றியை தேடி கொடுத்தவரும் இந்த ககுஸ்த மகாராஜா தான். அப்பவும் அவருக்கு வசிஷ்டர் தான் குலகுரு. எல்லா வைசாக்க தான தர்மங்களையும் தவறாமல் செய்து வந்தார். எல்லா அனுஷ்டானங்களையும் செய்து இந்த அசுத்த கர்மாவெல்லாம் அவரை விட்டு நீங்கியது. பின் அவருக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டு விஷ்ணு சாயுஜ்யம் கிடைத்து மோட்சமும் கிடைத்தது. அதனால் வைசாக்க தர்மங்கள் நமக்கு சுப பலனையை கொடுக்கும்ன்றதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆயுளை வளர்க்கக்கூடியது, தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, பெரும் பாப கூட்டங்களை அழிக்கக்கூடியது, சதுர்வித புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியது, விஷ்ணுவுக்கு பிரியமானது. அதனால எல்லோரும் இந்த வைசாக்க தர்மத்தை கட்டாயம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும். பகவானே நம்மளுடைய வீட்டுக்கு வந்து பார்ப்பாராம். எல்லோரும் எளிமையான ஜலதானம், நீர்மோர் பானகம், குடை விசிறி, அன்னதானம் போன்ற தான தர்மங்களை செய்வோம். இக்கப்பரசுகம் பெற்றிடுவோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மஹீம் மஹீஷாக கோப்ராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.